வணக்கம். மேசம் ராசிக்கு இந்த வாரம் ராசி பலன்கள். மேச ராசிக்கு அதிபதி 9ஆம் இடத்துல குருவுடன் பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள்லாம் இருக்குது. சூரியன் செவ்வாய் அஸ்தங்கம் பண்ணியிருக்காரு, சுக்கிரனையும் அஸ்தங்கம் பண்ணியிருக்காரு. அப்போ வார்த்தைகள் ரீதியில் குடும்ப அமைப்புகளில், அதே போல் உங்களுடைய மேலதிகாரியிடம் இதை சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால பெரிய கஷ்டங்கள் எதுவும் வந்துடாது. அதே போல் கடந்த வார இறுதியில் சனியை சந்திரன் தொடர்பு படுத்துறதுனால உடல் ஆரோக்கியம், அதே போல் வண்டி வாகனம், வீடு இது போன்ற அமைப்புகளில் விரைய செலவுகள் இருந்திருக்கும். தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருந்திருக்கும். அது எல்லாமே விலகக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. இந்த வாரம் ஆரம்பமே சனியை விட்டு சந்திரன் விலகிட்டார். அடுத்தடுத்த அவர் உங்களுடைய ராசி, அதே போல் உச்சம் என்ற அமைப்பில் அவர் வருவார். இந்த வகையில் இந்த அமைப்புகள்லாம் மாறும். அப்போ உடல் ரீதியில் நல்ல ஆரோக்கியம், தாய் வழி உறவுகள் மூலமாக நல்ல அமைப்புகள், இது எல்லாமே நன்மைகள் தரக்கூடிய அமைப்புகளில் வரக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் மேசராசி நண்பர்கள் அனைவருக்குமே இருக்குது. குறிப்பாக உங்களுடைய விரய சனி, 7 சனியில் விரய சனியினுடைய அமைப்பில் இப்போது இருக்கீங்க. இப்போ பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு அதிபதி நல்ல அமைப்பில் தான் இருக்கார். என்ன ஒன்று, அஸ்தங்க அமைப்பில் அவர் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுடைய தகப்பனார் வரி உறவுகளாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய மேலதிகாரியாக இருக்கட்டும், இந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு இதுதான். உங்களுடைய 7ஆம் பாவாதிபதியை சூரியன் அஸ்தங்கம் பண்ணி இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில், அதே போல் உங்களுடைய மனைவி அமைப்புகளில், உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலயமாக இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு வாரமாக மேச ராசி நண்பர்கள் அனைவருக்குமே அமையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்க விரும்புகிறவங்க என்னுடைய அலைபேசி வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். நன்றி, வாழ்த்துக்கள்.